காலத்துல சீதாராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஜனங்க எல்லாரும் விவசாயம் செஞ்சுக்கிட்டு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே ஊர்ல தான் காமாட்சி அம்மாவோட குடும்பமும் இருந்துச்சு. காமாட்சி அம்மாவுக்கு ஒரே ஒரு புள்ள தான் இருந்தான். அவனோட பேரு சூர்யா. சூர்யா பட்டணத்துல ஒரு நல்ல வேலையில இருந்தான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காமாட்சி அம்மா காலையிலே எழுந்திருச்சு வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க பிள்ளையான சூர்யா ஒரு பொண்ணு கூடவே கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா. அதை பார்த்து காமாட்சி அம்மா இப்படி கேட்டாங்க, டேய் சூர்யா, யாருடா இந்த பொண்ணு? ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க, என்னடா விஷயம்? அம்மா, இந்த பொண்ணோட பேரு சரஸ்வதி. நானும் இந்த பொண்ணும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம். ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். அதனால தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்னடா சூர்யா இது? வீட்டுல உன்னை பெத்தவ இருக்கான்றத மறந்துட்டியா? இவ்வளோ பெரிய விஷயத்த பெத்தவ கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற யோசனை கூட வரலையா உனக்கு? இல்ல உன் விருப்பத்துக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்னு முடிவு பண்ணி உன் விருப்பப்படி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டியா? என் பிள்ளை என் பேச்ச மீற மாட்டான்னு இத்தனை நாளா பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தனே. ஆனா இன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையடா. அம்மா, நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் மேலே மரியாதை இருக்கு. உன்னை கஷ்டப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ நான் இப்படி ஒரு விஷயம் செய்யலம்மா. சரஸ்வதியோட சித்தி அவளை வலுக்கட்டாயமா ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நான் தான் போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி இவ கழுத்தில் தாலியை கட்டினம்மா. எதுவா இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான் சூர்யா. வீட்டுல பெரியவங்க நாங்க இருக்கும்போது எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் எங்க அண்ணன் பொண்ணை உனக்கு கட்டி வைக்கலான்னு ஆசைப்பட்டனே. எங்க அண்ணன் பொண்ணு கிராமத்து பொண்ணு, ஆனா நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு பட்டணத்து பொண்ணு. அவளுக்கு நம்ம கிராமத்தோட ஆச்சாரம் வழக்கம் எல்லாம் தெரியுமா? இந்த பொண்ணு எப்படி இந்த கிராமத்துல நம்ம வீட்டுல வாழ போறான்னு நினைச்சு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அம்மா, சரஸ்வதி பட்டணத்து பொண்ணா இருக்கலாம். ஆனா நம்ம ஊரோட பழக்க வழக்கம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா கத்துப்பா. தயவு செஞ்சு எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரவிடுமா. சரிப்பா, நீ கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால உங்க ரெண்டு பேரையுமே நான் வீட்டுக்குள்ள விடுறேன். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், இணையில இருந்து இந்த பொண்ணு பட்டணத்துல வந்து உன் கூட வேலையெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம ஊர்ல குடும்ப பொண்ணுங்க எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு இங்க வாழணும். இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சம்மதிச்சிங்கன்னா இப்பவே நீங்க வீட்டுக்குள்ள வரலாம். அதை கேட்டு சூர்யா சரஸ்வதி ரெண்டு பேருமே காமாட்சி அம்மா போட்ட நிபந்தனைக்கு சரின்னு சொல்லி வீட்டுக்குள்ள சந்தோஷமா வந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காமாட்சி அம்மாவோட அண்ணனோட பொண்ணு காவ்யா காமாட்சி அம்மாவோட வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட இப்படி சொன்னா, அத்தை அத்தை, மாமா யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்தாராமா. அந்த கல்யாணத்தை நீங்களும் ஏத்துக்கிட்டீங்களாமா? ஊஜனங்க பேசி இதை நான் கேட்டேன். அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அத்தை? என்ன நடந்துச்சு அத்தை? ஆமாண்டி, உண்மைதான். ஆனா இந்த ஊர்க்காரங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாதா? யார் வீட்டுல என்ன நடக்குதோ அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய வேலையை செய்யறாங்க போல. ஆனா அத்தை, நீ எனக்கு பண்ணது அநியாயம் இல்லையா? மாமாவுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு நீ வாக்கு கொடுத்துட்டு இப்போ வேற யாரோ ஒரு பொண்ணு உன் வீட்டு மருமகளை ஏத்துக்கிட்டியா? நீ சொன்னதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கை இனி என்ன ஆகுறது? சொல்ல அத்தை, நீயே சொல்லு. அடியே பைத்தியக்காரி, நீ எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க? நாம இன்னொருத்தங்களை அழ வைக்கணுமே ஒழிய நாம எதுக்கும் அழக்கூடாது. என் வீட்டுக்கு எப்பவுமே நீ தான் மருமக. நான் அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்கிட்ட மாதிரி நடிச்சேன். அது உன் மாமா பார்வையில நான் கெட்டவள ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் இன்னையில இருந்து நான் அவளை படுத்துற பாட்டுக்கு அவ ஓடியே போயிடுவா. வேணும்னா பாரு, எனக்கு இந்த வீடும் வேணாம் இந்த புருஷனும் வேணான்னு சொல்லி அவ ஓடி போகாம இருந்தா அப்ப வந்து கேளு. நீ சொன்னது உண்மைதானா அத்தை? உண்மையிலேயே அந்த பொண்ணை இந்த வீட்டை விட்டு நீ துரத்திடுவியா? உண்மையாதான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போற மாதிரி நான் பண்றேன். இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு. சரஸ்வதி, நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எங்க அம்மா உன்னை கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து எல்லாத்தையும் தாண்டிட்டீன்னா நாம இந்த குடும்பத்துல சந்தோஷமா வாழலாம். என்னங்க, உங்க அம்மா நல்ல மனசோட தான் என்னை இந்த குடும்பத்து மருமகளா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்க மனசுக்குள்ள என் மேல இவ்வளவு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம பெரியவங்க முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்க அம்மா என்ன வெளியில துரத்துறதுக்கு என்ன திட்டம் போட்டாலும்
அதுல நான் அவங்களையே மாட்ட வச்சு இனி என்ன வீட்டை விட்டு வெளியில துரத்தணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராத அளவுக்கு நான் செஞ்சிடுறேன். அப்படி ஒரு நாள் காமாட்சி அம்மா சரஸ்வதி கிட்ட வந்து, இங்க பாருமா சரஸ்வதி, இத்தனை நாள் நீ பட்டணத்துல எப்படி வாழ்ந்தியோ என்னவோ, ஆனா இங்க கிராமத்துல என்னோட வீட்டுல நான் சொல்றபடிதான் நீ வாழ்ந்தாகணும். அது எப்படின்னா, குடும்ப பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீ என் வீட்டுல இருந்தாகணும். அப்பதான் இந்த வீட்டுல நீ மருமகளா வாழ முடியும். இல்லனா என் புள்ளைய விட்டுட்டு நீ உன் பாட்டுக்கு போக வேண்டியதுதான். ஐயோ அத்தை, இந்த அளவுக்கு இத பத்தி நீங்க சொல்லணுமா? குடும்ப பொண்ணுங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைச்ச மாதிரியே உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா, நான் உங்களுக்கு பிடிச்ச மருமகளா இங்க வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சரஸ்வதி படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் விடிய காலையில 4 மணிக்கு அவ எழுந்திருச்சு காமாட்சி அம்மாவோட அறைக்கு போய் அந்த கதவை தட்டிக்கிட்டு இருந்தா. அத்த அத்த, என்ன அத்தை இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? மணி 4 ஆகுது. இவ்வளவு நேரம் யாராச்சும் தூங்குவாங்களா? அப்ப காமாட்சி அம்மா எழுந்திருச்சு, என்னடி என்னாச்சு? விடிய காலையில வந்து ஏன் கதவை இப்படி தட்டிக்கிட்டு இருக்க? என்ன கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மணி 4 ஆகுது. சூரியன் உதயிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு சாமி கும்பிடணும் இல்லையா? அதுதானே குடும்ப பொண்ணுங்க செய்யறது. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமா என்ன? அதான் சரி உங்களையும் எழுப்பலாம், 2 பேரும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாமி கும்பிடலான்னு எழுப்புனேன். நானும் தினமும் விடிய காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறவதான். நேத்து சரியா தூக்கம் வரல, ரொம்ப நேரம் கழிச்சு தான் தூங்குனேன். அதான் இப்ப எழுந்திருக்க நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா அத்தை? சரி, நான் போய் வாசல் தெளிச்சுட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு பூஜைக்கு தேவையான ஏற்பாடு பண்ணி பூஜையை தொடங்குங்க. இந்த பொண்ணு வரதுக்குள்ள கொஞ்சம் சுடுதண்ணிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சமையல் அறைக்குள்ள போய் கேஸ் அடுப்புல சுடு தண்ணி காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள சரஸ்வதியை அதை பார்த்து, ஐயோ அத்தை, நீங்க சுடு தண்ணிலையா குளிக்கிறீங்க? ஆனா குடும்ப பொண்ணுங்க எல்லாரும் பச்சை தண்ணில குளிக்கிறது தானே வழக்கம். பச்சை தண்ணில குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா தானே அந்த சாமிக்கும் நம்ம மேல கருணை வரும், அவரும் நமக்கு எல்லாம் நல்லது செய்வாரு. என்னது, இவ்வளவு விடிய காலையில பச்சை தண்ணியில குளிக்கணுமா? அது என்னால முடியாதே. காமாட்சி அம்மா அவங்க மனசுக்குள்ள, என்னடா இது, குடும்ப பொண்ணுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இவ்வளவு கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இவ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி என்ன கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காளே. அத்த, சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். அப்படி மாமியார் மருமக 2 பேருமே பூஜையை முடிக்கிறதுக்கு மணி 8 ஆயிடுச்சு. அப்போ காமாட்சி அம்மா மருமக கிட்ட, ஏம்மா கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு கொண்டு வந்து கொடுமா. காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு மந்திரத்தை சொல்லி சொல்லி தொண்டையில இருந்த ஈரம் எல்லாம் காஞ்சி போச்சு. கொஞ்சம் சீக்கிரமா காப்பி தண்ணி போட்டு கொண்டு வா, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஐயோ அத்தை, என்ன அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. குடும்ப பொண்ணுங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அதுல நீங்க காப்பி தண்ணி போட்டுட்டு வான்னு சொல்றீங்க, தப்பத்த. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாள் பூரா விரதம் இருந்து சாயந்தர நேரம் மகாலட்சுமிக்கு பூஜையை செஞ்சுட்டு அப்புறமா சாப்பிட்டா குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். அந்த காலத்துல குடும்ப பொண்ணுங்க எல்லாருமே இப்படிதான் செஞ்சாங்களாமா. ஆனா உங்களுக்கு இவ்வளவு வயசாச்சு, இந்த சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா அத்தை? இதெல்லாம் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேண்டியதில்ல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதும் தெரியும், இன்னைக்கு விரதம் இருந்தா குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கறதும் எனக்கு தெரியும். நான் எதுக்கு உன்கிட்ட காப்பி தண்ணி கேட்டேன் அப்படின்னா, உனக்கு தான் குடும்ப பொண்ணுங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரியும் இல்லையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது உனக்கு தெரியுமோ தெரியாதோன்னு சோதிக்க தான் கூப்பிட்டேன். இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. சரஸ்வதியும் குடும்ப பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மாமியாருக்கு சொல்லி கொடுத்து மாமியாரை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருந்தா. பாவம் காமாட்சி அம்மாவால இது எதையுமே தாங்கிக்க முடியல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் காமாட்சி அம்மா சூர்யா கிட்ட இப்படி சொன்னாங்க, டேய் சூர்யா, என்னமோன்னு நினைச்சேன்டா, ஆனா இந்த குடும்பத்துக்கு ஏத்த குடும்ப பொண்ணதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிக்கிட்டு வந்திருக்க. அதனால இன்னையில இருந்து நான் போட்ட நிபந்தனைய நான் எடுத்துடுறேன். இன்னையில இருந்து சரஸ்வதிய உன் கூடவே ஆபீஸ் வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறா. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கதா நான் இருக்கேன்ல. இந்த வயசுல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எடுத்து வச்சாதான் அது உங்க எதிர்காலத்துக்கு உதவும். அப்படி தான் மருமக கொடுக்கற கொடுமையை தாங்கிக்க முடியாம இன்னும் அவளை வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா என்னன்னா கொடுமைப்படுத்துவாளோ அப்படிங்கிற பயத்துல சரஸ்வதிய வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. அப்படி சரஸ்வதி அவளுடைய புத்திசாலித்தனத்தினால தான் மாமியார் அவளுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச கஷ்டத்தை எல்லாத்தையுமே தன்னுடைய மாமியாருக்கே அவ திரும்ப கொடுத்து
நல்ல மருமக அப்படின்னு பேரையும் எடுத்துட்டா. காலத்துல ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட எல்லையில ஒரு சின்ன குடிசை. அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க ரங்கம்மா. அவங்களுக்கு வயசு 70 பணத்தை எண்ணி பாக்குற அளவுக்கு பார்வைத்திறன் நல்லாவே இருந்துச்சு. அன்னைக்கு காலையில ரங்கம்மா அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு நேத்து பயன்படுத்தின டீ இலைய காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாரதா கையில ஒரு சின்ன பாத்திரத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்தா. என்னத்த ரங்கம்மத்த, காலையிலயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த டீ இலைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணிட்டு போறேன் சாரதா, நேத்து பயன்படுத்தின டீ இலைய நான் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இன்னும் நேரம் குறையவே இல்லை. இன்னொரு தடவை காய வச்சு பயன்படுத்தினா டீ நல்லா இருக்கும்ல. சாரதா சிரிச்சுக்கிட்டே, 2வது தடவையா? அது சப்புன்னு இருக்காதா அத்தை? அது கேட்டு ரங்கம்மா பாட்டி இப்படி சொன்னாங்க. சப்புன்னு இருக்குமா? நாம தானே சர்க்கரையே போடுறோம். அந்த சர்க்கரையோட இனிப்புக்கு இந்த டீ இலையோட நிறம் சேர்ந்தா போதாதா? எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. இன்னைக்கு நாம தூக்கி போட்ட எல்லா பொருளும் நாளைக்கு நம்மள பார்த்து சிரிக்கும். நீயும் கஞ்சித்தனமோ. சரி இந்த அத்தை, எங்க வீட்டுல பூசணிக்காய் குழம்பு வச்சேன், அதான் உனக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். சாரதாவை கொண்டு வந்த குழம்ப ரங்கம்மா கிட்ட கொடுத்தா. ரங்கம்மா பாட்டி மூடிய திறந்து பார்த்து அதுல இருக்கிற குழம்ப பார்த்து, பூசணிக்காய் குழம்பு நல்லா இருக்கு. ஆமா, பூசணிக்காய் நிறைய போட்டிருக்க போல. இன்னும் சின்னதா போட்டிருந்தா குழம்பு நிறைய வந்திருக்கும்ல. எண்ணெய் கூட கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் எண்ணெயோட விலை ஆகாயத்தை தொடுது. அதை கேட்டு சாரதா, உன்கிட்ட கணக்கு பார்க்க முடியுமா? நீ எல்லாத்தையுமே கணக்கு பார்க்கறவ. சரி, நான் வரேன். இரு, அதுக்குள்ள எங்க கிளம்புற? குழம்பு கொண்டு வந்து கொடுத்துட்ட, சரி. என்னோட பாத்திரம் அதை எப்ப கொடுப்ப? சாரதா அதை கேட்டு ஆச்சரியமா, என்னது பாத்திரமா? நான் குழம்பு கொண்டு வந்தது என்னோட பாத்திரத்துல, அதவும் பாத்திரத்துல ஊத்திக்கிட்டு இந்த கிண்ணத்தை கொடு. வேணாம், எங்க கிண்ணத்துல மாத்தி ஊத்துனா அதை கழுவணும், சோப்பு செலவாகும். அது மட்டுமா, தண்ணியும் வீணா செலவாகும். அதெல்லாம் வேணாம். நாளைக்கு இந்த பக்கமா வரும்போது என்னோட பாத்திரத்தை கொண்டு வந்து கொடு. அது வரைக்கும் உன்னோட பாத்திரம் என்கிட்ட இருக்கட்டும். நாளைக்கு வந்து வாங்கிக்கிட்டு போ. சாரதாவுக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. ரங்கம்மா பாட்டி கஞ்ச பிசினாரி அப்படிங்கிறது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க கஞ்சத்தோனை இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சாரதாவுக்கு தெரியாது. சாரதா அங்கிருந்து போயிட்டா. ஒரு நாள் காலையில பாட்டியோட வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அதுக்குள்ள இருந்து நல்ல டிப் டாப்பா ரெடியா இருந்த ஒரு பையன் வந்து இறங்குனான். அவன் பாட்டிக்கு தூரத்து சொந்தம். அவனோட பேரு ராமு. அவன் பட்டணத்துல ஏதோ ஒரு சின்ன வேலையில இருந்தான். ராமு சிரிச்சுக்கிட்டே ரங்கம்மா பாட்டி வீட்டுக்குள்ள போனான். நல்லா இருக்கீங்களா சித்தி? நான் தான் ராமு. என்ன தெரியுதா? ரங்கம்மா பாட்டி ராமுவை மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து, ராமுவா? ஆ, ஞாபகம் வந்துச்சு. எங்க அக்கா பொண்ணோட புருஷனோட தம்பி தானே நீ? என்னப்பா திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்க? கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சிருச்சா என்ன? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சித்தி. உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. இப்பதான் நேரம் கிடைச்சது. ரங்கம்மா ரொம்ப சந்தேகமா, என்ன பார்க்கதான் வந்தியா இல்ல வேற ஏதாவது வேலை விஷயமா வந்தியா? வெறும் கையை வீசிக்கிட்டு வந்திருக்க. பட்டணத்துல இருந்து வரவன் ஒரு 4 பழமாவது வாங்கிட்டு வருது இல்லையா? ஐயோ, மறந்துட்டேன் சித்தி. வர வழியில நேரம் ஆயிடுச்சு. வண்டி கிடைக்காதோன்னு சீக்கிரம் வந்துட்டேன். சரி விடு, எப்படியோ வந்துட்டல்ல. ஆமா, அந்த வண்டிக்காரனுக்கு பணம் கொடுத்தியா? கொடுத்துட்டேன் சித்தி. எவ்வளவு கொடுத்த? 2 ரூபாய் கொடுத்தேன். அதை கேட்டு ரங்கம்மா ரொம்ப ஆச்சரியமா, 2 ரூபாவா? அட கடவுளே, ஊருக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கு 2 ரூபாய் வாங்குறான் அவன். அவன் என்ன பணம் வாங்குறானா இல்ல கொள்ளை அடிக்கிறானா? உங்க பட்டணத்துக்காரங்களுக்கு பணத்தோட அருமை சுத்தமா தெரியல போலையே. அவன் அவ்வளவுதான் கேட்டான் சித்தி. சரி விடுங்க, என் துணிப்பைய எடுத்து உள்ள வைக்கவா? 1 வாரம் இருந்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். 1 வாரமா? 1 வாரத்துக்கு இங்கிருந்து என்ன பண்ண போற? எனக்கு உதவியா செய்ய போற? இல்ல சித்தி, அப்படியே ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஓய்வெடுத்துட்டு உன் கையால சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். என் கையால சமைச்சு சாப்பிடவா இல்ல என் உயிரை எடுக்கவா? இவன் 1 வாரம் தங்கினானா என் 1 மாசம் காசு செலவா போயிடுமே. ஐயோ கடவுளே, நீ தான் என்னை காப்பாத்தணும். அன்னைக்கு ராத்திரி சாப்பிடுற நேரத்துல ரங்கம்மா பாட்டி ராமு கிட்ட இப்படி சொன்னாங்க. இங்க பாரு ராமு, நீ சொந்தக்காரன் என் வீட்டுக்கு வந்திருக்க.
நாள் நான் உன்னை நல்லபடியா கவனிச்சுப்பேன். ஆனா ஒரு வாரம் இங்க இருக்கிறேன்னு சொன்னேன்னா எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ சித்தி, உங்களுக்கு பாரமா இருக்க மாட்டேன். பாரமா இருக்க மாட்டியா? நீ படுக்கிற அந்த பாய் இருக்கு பாரு, அது தேஞ்சிடாது. கிணத்துல இருக்கிற தண்ணி தானா உனக்கு கிடைக்குதா என்ன? நான் வாளிய போட்டு கஷ்டப்பட்டு இறைச்சாதானே உனக்கு கிடைக்கும். அதுல என்னோட கஷ்டம் இருக்கு. நீ சுவாசிக்கிற காத்துக்கும் நான் தான் சொந்தக்காரி. அதனால நம்ம ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலாம். ராமு அதை கேட்ட ஆச்சரியமா, ஒப்பந்தமா? என்ன ஒப்பந்தம்? நீ இங்க எத்தனை நாள் இருக்கிறியோ அத்தனை நாளைக்கு தினம் 2 ரூபாய் கொடுக்கணும். 2 ரூபாவா? எதுக்கு சித்தி? எதுக்கா? என் வீட்டுல படுக்கிறியே அதுக்கு 1 ரூபா. நான் இறைக்கிற தண்ணியை பயன்படுத்துறதுக்கு 50 பைசா. உன்னால என்கிட்ட இருக்கிற பாய் தேஞ்சு போகுதே, அதுக்கு 50 பைசா. சாப்பாடு செலவு தனி. ராமு சிரிச்சுக்கிட்டே, சாப்பாடு செலவு வேற தனியாவா? பின்ன இல்லையா? சமைக்கிற அந்த அரிசியும் பருப்பும் சும்மா கிடைக்கிறது இல்லையே. நீ தினமும் எவ்வளோ சாப்பிட்றியோ அதை பார்த்துட்டு ராத்திரிக்கு கணக்கு சொல்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் நீ 2 வடையை அதிகமாக சாப்பிட்டல, அது வேற கணக்கு தனி. சித்தி, நீ பிசினாரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு இருப்பேன்னு எதிர்பார்க்கல. பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு நீ ஒரு புத்தகமே எழுதலாம். பாட்டி ரொம்ப பெருமையா, ஆ எழுதலாம். ஆனா அதுக்கு காகிதத்துக்கு என்ன பண்றது? சரி சரி, என் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிறியா இல்லையா? இல்லைன்னா காலையில வண்டியை பிடிச்சி கிளம்பு. நான் பட்டணத்துல இருந்து வரும்போது ஒரு பெரிய ஜோசியரை பார்த்தேன். அவர் என் ஜாதகத்தை பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவேன்னு சொன்னாரு. அது கேட்டு ரங்கம்மா, உன் ஜாதகத்தை பத்தி என்கிட்ட ஏன் சொல்ற? உனக்கு பணம் வந்தா நீ வச்சுக்க போற, இதுல எனக்கு என்ன லாபம்? கொஞ்சம் பொறுமையா கேளு சித்தி. அந்த ஜோசியன் இன்னொன்னும் சொன்னான். நீ போக போற வீட்டுல, ஒரு பழைய வீட்டுல, அந்த வீட்டுக்கு சொந்தக்காரியோட முன்னோர்கள் புதையில புதைச்சி வச்சிருப்பாங்க. அதை நீ கண்டுபிடிச்சி எடுத்தா அதுல பாதி பங்கு அவங்களுக்கும் கொடுக்கணும்னு சொன்னாரு. ரங்கம்மா ரொம்ப ஆசையா, புதையலா? என்னோட வீட்லயா? எங்கடா இருக்கு? அதைத்தான் நாம கண்டுபிடிக்கணும். நாம 2 பேரும் அதுக்கு சேர்ந்து வேலை பார்க்கணும். அதுக்கு நிறைய பேசணும் இல்ல? அதனால இந்த புதையலை பத்தி எப்பெல்லாம் நாம பேசுறோமோ அந்த பேச்சு இந்த வார்த்தை விளையாட்டுல சேராது, சரியா? ரங்கம்மா ரொம்பவும் சந்தோஷமா, ஆ சரி சரி, அப்படியே பண்ணிடலாம். முதல்ல அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லு. என் சமையல் அறையிலையா, இல்ல இதோ இந்த திண்ணலையா, இல்ல என் வீட்டு பூஜை அறையிலையா? சின்ன வயசுல எங்க தாத்தா இந்த புதையலை பத்தி ஏதோ சொன்னதா கொஞ்சம் ஞாபகம். ராமு சிரிப்பா அவன் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, கவலைப்படாத சித்தி, எல்லாத்தையும் நிதானமா யோசிக்கலாம். முதல்ல அந்த ஜோசியக்காரன் சொன்ன அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். என்ன அடையாளம் அது? சொல்லு சொல்லு. ராமு போட்ட திட்டம் பலன் கொடுத்திருந்தது. ரங்கம்மா பாட்டியோட மனசுக்குள்ள பணத்தாசைய கிளப்பி விட்டாச்சு. அவங்க வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சது எல்லாமே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு சரியா தூக்கம் கூட வரல. அந்த ஜோசியக்காரன் சொன்ன அடையாளத்தை சொல்றேன். விடிய காலையில நேரம் சூரியனோட வெளிச்சம் சாஞ்சி இருக்கிற தூணு மேல விழுதோ, அந்த சாஞ்சி இருக்கிற தூணுக்கு கீழே தான் உன் அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொன்னாரு. சாஞ்ச தூணா? நம்ம வீட்டுல சாஞ்ச தூணு எங்க இருக்கு? எல்லாம் நேரா தான் இருக்கு. எங்க தாத்தா காலத்துல கட்டின வீடு இது. ஒரு தப்பும் கூட இருக்காது. சரியா பாரு சித்தி, இத்தனை நாள்ல எதனா வளைஞ்சு போயிருக்கலாம். நாம வெளியில போய் பாப்போம். 2 பேரும் வீட்டு திண்ணையில போய் உக்காந்துக்கிட்டு சூரியன் எப்போ விடிய வருவான் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா பாட்டி அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற எல்லா தூண்களையும் சரியா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆ ராமு, அங்க பாரு, அந்த மூலையில இருக்கிற கம்பம் எனக்கு பார்க்க கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆமா சித்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. சரியா 2 டிகிரி வளைஞ்சா மாதிரி தான் தெரியுது. 2 டிகிரியா? அவ்வளோ சரியா உன்னால எப்படி சொல்ல முடியுது? பட்டணத்துல நான் செய்யற வேலையே இதானே சித்தி. அளவை சரியா சொல்றதுல என்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. சூரியன் உதயமானா. அவனுடைய வெளிச்சம் அவங்க நினைச்ச அந்த வளைஞ்சிருக்கிற கம்பத்துக்கு மேலதான் வந்து விழுந்துச்சு. ரங்கம்மா அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா, பாத்தியா, அந்த ஜோசியக்காரன் எவ்வளவு சரியா சொல்லியிருக்கா. சூரிய ஒளி முதல்ல பட்டுது அந்த கம்பத்து மேலதான். போய் கடப்பாரிய எடுத்துட்டு வா. ரங்கம்மா ராமு 2 பேருமே சரியா வளைஞ்சிருக்கிற அந்த கம்பத்துக்கிட்ட போனாங்க.
சித்தி, நாம 2 பேரு தான் இருக்கோம். நம்மளால பள்ளத்தை தோண்ட முடியுமா? பேசாம போய் கூலிக்கு ஆளை கூட்டிட்டு வரேன். வேலை சீக்கிரமா முடியும். ரங்கம்மா ரொம்ப கோவமா, கூலிங்களா? எதுக்கு? கூலிங்களை கூட்டிட்டு வந்தா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, புதையலை பத்தி தெரிஞ்சதுன்னா அவங்க புதையலை எடுத்துக்கிட்டு ஓட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நம்ம வேலைய நாமளே செஞ்சுக்கலாம். சரி சித்தி, உன்னோட விருப்பம். கடப்பாரிய கூட நான் சீக்கிரம் தோன்றேன். நீயா? ஆஹா, நீ ரொம்ப பலசாலியா இருக்க. கடப்பாரிய பிடிக்கிற பிடியில கடப்பாரி தேஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதை சரி பண்றதுக்கும் நான் பணம் செலவு பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் பள்ளத்தை தோன்றேன், நீ மண்ணை தூக்கிட்டு போய் தூரமா போடு அப்படின்னு சொல்லி பாட்டி முந்தானை எடுத்து இடுப்புல சொருவிக்கிட்டு புடவை தூக்கி மேல கட்டிக்கிட்டு கடப்பாரிய பிடிச்சி தரைய தோண்ட ஆரம்பிச்சாங்க. வயசுக்கு மீறின அந்த உற்சாகமும் சுறுசுறுப்பு பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். அப்பதான் அந்த பக்கமா வந்த பக்கத்து வீட்டு சாரதா அவங்கள பார்த்து நின்னான். என்ன ரங்கமத்த, வீட்டுக்கு பின்னாடி என்ன பள்ளம் தோன்ற? கிணறு தோன்றியா? அதை கேட்டு ரங்கம்மா, ஆமா சாரதா, வீட்டுல தண்ணிக்கு கஷ்டமா இருக்கு, அதான் ஒரு கிணத்தை தோண்டலான்னு தோண்டிக்கிட்டு இருக்கோம். சாரதா சந்தேகமா, சரி, ஆனா கம்பத்துக்கிட்ட வந்து ஏன் பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்க? உன்னோட விருப்பம் விடு அப்படின்னு சொல்லி சாரதா அங்கிருந்து போயிட்டா. ஆனா அவளுக்கு சந்தேகம் பலமாச்சு. விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ரங்கம்மாத்த அவங்க வீட்டுக்கு பின்னாடி பள்ளம் தோண்டுறாங்க. பள்ளம் தோண்டுறாங்களா? தேவையில்லாம கடப்பாரி எடுத்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்களே. அதுதான் என் சந்தேகம். பட்டணத்துல இருந்து யாரோ ஒரு பையன் வேற வந்திருக்கான். 2 பேரும் சேர்ந்து தான் தோன்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. பள்ளம் தோன்ற இடத்துல ஏதாவது பணக்காரி ஆயிடுவாங்க தான். ஆனா நமக்கு 1 ரூபாய் கூட தர மாட்டாங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. சரி வாங்க, நாமளே போய் பார்க்கலாம் அங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லி ஊர் பொம்பளைங்க எல்லாருமே ரங்கம்மா பாட்டி வீட்டுக்கு போனாங்க. திடீர்னு ஊர் பொம்பளைங்க எல்லாருமே அவங்க வீட்டு தோட்டத்துக்கு வந்தது பார்த்து ரங்கம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ காந்தம்மா, என்ன ரங்கம்மத்த, பெரிய வேலை செய்றீங்க போலியே, எங்க கிட்ட சொன்ன நாங்களும் கொஞ்சம் உதவி செய்வோம்ல. ரங்கம்மா கோவமா, ஓ உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நான் என் வீட்டு தோட்டத்துல செடி நட பழத்தை தோண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? செடி நடவா? தோண்டின பள்ளத்தை பார்த்தா ஒரு யானைக்குட்டியை புதைச்சி வைக்கலாம் போல. உண்மையை சொல்லத்த, என்ன விஷயம்? அது கேட்டு ரங்கம்மா ரொம்பவும் கோவமா, மெதுவா பேசு, எதுக்கு சத்தமா கத்துற? இங்க ஒன்றும் இல்லை, இது என் குடும்ப விஷயம், நீங்க போங்க. அட, அப்படியே எப்படி போயிடுவோம்? ஊர்ல யாருக்கு புதையல் கொடுத்தாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கணுன்றது ஊரோட கட்டுப்பாடு இல்லையா? அதனால தான் நாங்க வந்திருக்கோம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமு, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஏதோ தப்பா நினைக்கிறீங்க. இங்க எந்த புதையலும் இல்ல. நாங்க பழைய தண்ணி பைப்பை தேடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த பைப்பு தங்கத்துல செஞ்சதா? இல்லைன்னா ரங்கம்மத்தை எவ்வளவு கஷ்டப்படுறாங்க? ரங்கம்மாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவங்க எல்லாரும் இங்க இருந்து அனுப்பலனா, ஒருவேளை உண்மையிலேயே புதையல் கிடைச்சதுன்னா ஊருக்காரங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதா போயிடுமோ அப்படின்னு பயந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நீங்க எல்லாரும் கேக்குறதுனால நான் உண்மையை ஒத்துக்கிறேன். இங்க புதையல் இருக்கு, ஆனா அதுக்கு ஒரு சாபமும் இருக்கு. காந்தம்மா ரொம்ப ஆர்வமா, சாபமா? என்ன சாபம்? அந்த புதையலை வெளியில எடுக்கும் போது எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த புதையல அத்தனை பாகமா உடஞ்சி மறைஞ்சு போயிடும். இப்போ இத்தனை பேர் இருக்கீங்க, அந்த கணக்குப்படி பார்த்தாயே எதுவுமே கிடைக்காதே. தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே இங்கிருந்து போயிடுங்க. ரங்கம்மா சொன்ன கதையை கேட்டு நம்புற மாதிரி ஊஜனங்க நடிச்சு அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா தூரத்துல நின்னுக்கிட்டு அங்க என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நாள் பூரா தேடினாலும் அவங்களுக்கு அங்க ஒரு பித்தளை காசு கூட கிடைக்கவே இல்லை. ரங்கம்மா ரொம்ப சோர்வடைஞ்சு, என் உடம்புல பலம் எல்லாம் வீணா போச்சு ராமு. அந்த ஜோசியன் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கான் போல. இங்க புதையல் இல்ல, ஒன்னும் இல்ல, என் கடப்பாரை தான் தேஞ்சு போச்சு. இரு சித்தி, அதுக்குள்ள இப்படி சொன்னா எப்படி? அந்த ஜோசியன் இன்னொரு அடையாளமும் சொல்லியிருக்கானே. ஒருவேளை இடத்துல கிடைக்கலன்னா அந்த வீட்டோட ஈசானி மூலையில இருக்கிற மரப்பெட்டியில அந்த புதையல் இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஈசானிய மூலையில இருக்கிறது ஒரு பழைய அறை. அங்க எங்க தாத்தா காலத்து பொருட்களை எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எதுக்கும் பயன்படுது. அங்க ஒரு பெட்டி இருக்கு, அதுல நிறைய காகிதம் தான் இருக்கு. சில சமயம் நம்ம குப்பைன்னு நினைக்கிறது தான் புதையலா இருக்கும். வாச்சித்தி போய் பார்க்கலாம். அப்படி அவங்க 2 பேரும் அந்த அறைக்குள்ள போனாங்க. அந்த அறைக்குள்ள இருட்டா இருந்துச்சு. தேடி தேடி பார்த்தா அந்த மரப்பெட்டியே கிடைச்சது. ஆர்வமா பாட்டி அந்த மரப்பெட்டியை திறந்து பார்த்தா
அதுல தங்கம் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இருந்தது எல்லாமே ரொம்ப பழைய காகிதங்க. பாதி கிழிஞ்சு போய் பாதி நஞ்சு போய் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் பார்த்து ரங்கம்மா பாட்டி ரொம்பவும் சோகமா, பாத்தியா, நான் சொன்னேன்ல, எல்லாம் பழைய காகிதம்தான். என் ஆசையெல்லாம் இப்படி வீணாயிடுச்சே. இரு சித்தி, அது எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். ரங்கம்மா பாட்டி அங்க இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அது அவங்க தாத்தா எழுதின புத்தகம். தாத்தா இப்படி எழுதியிருந்தாரு: இன்னைக்கு என்னோட 60வது பிறந்த நாள். என் கூட யாரும் இல்ல. எனக்கு சொத்து பத்து இருக்கு, பணம் இருக்கு, பெரிய வீடு இருக்கு. ஆனா கூட இருந்து பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஆளு தான் இல்ல. 4 பேரு கூட பேசினா என்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல எல்லாரையும் தள்ளி வச்சேன். என்னுடைய கஞ்சத்தனம் தான் இன்னைக்கு எனக்கு பெரிய எதிரியாவே மாறி இருக்கு. என்னோட வாரிசுங்களுக்கு நான் சொல்ல போறது ஒண்ணுதான்: கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு அதை சேர்த்து வைங்க. ஆனா அந்த பணமே உங்க வாழ்க்கைய ஆயிடாது. நீங்க சேர்த்து வச்ச பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏழைங்களுக்கு உதவி செஞ்சு மனுஷங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. 4 பேரு நம்ம கூட இருக்கிறது தான் நம்மளுடைய உண்மையான சொத்து. இந்த உண்மைய நான் சாகுற நேரத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அதுல இருக்கிறத படிக்கும்போது ரங்கம்மா பாட்டியோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது. அவங்க தன்னைத்தானே நினைச்சு அழ ஆரம்பிச்சாங்க. அவங்க தாத்தா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரோ அதே மாதிரி தான் பாட்டி இருந்திருந்தாங்க. உடனே ரங்கம்மா பாட்டி ராமுவை பார்த்து, என்ன மன்னிச்சிடுறா ராமு, பணம் மட்டும்தான் முக்கியம், மனுஷங்க முக்கியம் இல்லைன்னு நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்றது இன்னைக்கு எனக்கு தெரியுது. ஐயோ சித்தி, நீ ஒன்றும் தப்பு பண்ணல. இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே, அதுவே போதும். ஆனா அந்த ஜோசியன் புதையலு. ராமு சிரிச்சுக்கிட்டே, என்னை மன்னிச்சிடு சித்தி, எந்த ஜோசியனும் இல்லை, எந்த புதையலும் இல்லை. நானா உன்கிட்ட சும்மா சொன்னேன். ரங்கம்மா பாட்டி அதை கேட்ட ஆச்சரியமா, நீயா சொன்னியா? ஏன்? நீ பணத்துக்காக என்கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்ட. பணம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரை பற்றியும் நீ கவலைப்படலை. பணத்தை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த. அதெல்லாம் மாறணும்ல, அதுக்கு தான். அதை கேட்ட ரங்கம்மா ஒரு நொடியா அப்படியே அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கம்மா கோவமா, டேய், என்னையே ஏமாத்திட்டல, நீ பண்ணதுல என் கடப்பார தேஞ்சு போச்சே, அதுக்கு யாருடா பணம் கொடுப்பாங்க? 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி வா, பொம்பளைங்க எல்லாரும் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல டீ போட்டு கொடுக்கலாம். இந்த தடவை 2ஆவதா பயன்படுத்துற டீ இலை இல்லடா, புது டீ இலையில போட்டு கொடுக்கறேன். ராமு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லையே சித்தி. அதை கேட்ட ரங்கம்மா, சர்க்கரையா அவங்களே கொண்டு வர சொல்லு, நம்ம வீட்டுல நேத்தே தீந்து போச்சு. ரங்கம்மா முழுசா மாறலனாலும் அவங்க கிட்ட ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரங்கம்மா பாட்டியோட வீட்டுக்குள்ள ஊஜனங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ரங்கம்மா பாட்டி அன்னையில இருந்து கஞ்சத்தனம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊஜனங்களோட ஒண்ணுமா வாழ ஆரம்பிச்சாங்க.